வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு, அதோட பகுதி 14. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? அந்த ஒரு வார காலமும் ஒருவித கனவு நிலை போல சென்றது மங்கைக்கும் முகுந்தனுக்கும். நண்பர்களுக்கு மேல் காதலருக்கு கீழ் எனும் நிலை. ஒருவர் மீதான மற்றவரின் பிடித்தம் தெள்ளத் தெளிவாய் தெரிந்தாலும் உணர்ச்சி தழும்பியிருக்கும் நேரத்தில் எந்த முடிவும் வேண்டாம் என்று அத்தனை முதிர்வாய் பொறுமை காத்தனர். நிறைய நிறைய பேச்சுக்கள், பொதுவாய் கேலியாய் அன்பாய் இருவரது எதிர்கால கனவு பற்றியதாய் என அத்தனை உரையாடல்கள். கார்த்திகேயனுக்கு முக்கியமான சர்ஜரி வந்துவிட முந்தைய தினம் இரவே சென்னைக்கு கிளம்பியிருந்தான். மங்கையின் வீட்டு தோட்டத்தில் அவன் இருந்த வேளை முகுந்தனின் தந்தை பலராம் அவனை அழைத்திருந்தார். அச்சா, சுகமானோ? இல்ல, இது வேறு காரியம். நான் நேரில் பார்க்கும்போது சொல்றேன். அச்சா, வரா முகுந்தே, என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறேன், சம்சாரிக்கும். முகுந்தனிட ஃப்ரெண்டோ? ஒரு மினிட்டே. மலரே, பேசு. யாரு? எல்லாம் வேண்டியவங்க தான், பேசு. ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க என்றவள் யாரென்றே தெரியாமல் ராகம் பாட முகுந்தன் சிரிப்பை அடக்கி கொண்டு நின்றான். மோளே, மோளு பேர் என்னான? மோளோ? இவ்வளோ வயசான ஃப்ரெண்டா? என் பேர் மாமலர் மங்கை. உங்களோட பேர் எந்தா? என் பேர் பலராம். ஐயோ அங்கிள் என்றவள் கைபேசியை கொடுத்துவிட்டு ஓட எத்தனிக்க முகுந்தனோ அவளை பேசுமாறு சைகை செய்தான். சாரி அங்கிள், நீங்கன்னு சொல்லாமல் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கியாமா? ஆஹா, மலையாள நாட்டின் தமிழ் எவ்வளவு அழகு. உங்கள் அளவுக்கு உங்கள் பையனுக்கு பேச வரலையா அங்கிள்? கூடிய சீக்கிரம் வந்துடும்னு தோணுது என்றதும் புரியாமல் விழித்தவளாய், அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது அங்கிள்? ஆண்டி நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நலம். சீக்கிரமே நம்ம சந்திக்கலாம். வச்சிருட்டுமா? ஒரு நிமிஷம் அங்கிள், அவர்கிட்ட தரேன். அச்சா, எந்தா அச்சனை போலே உள்ளே குட்டியாய் போய். சா, நத்திங் கன்ஃபார்ம்ட் எட். ஓ, அப்புறம் எதுக்கு என்னோட பேச வச்சது? அம்மே பற்றி நினைக்க அறியில்லே. ஆனாலும் எனக்கு இஷ்டமானச்சா. மனசிலாய், இது நின்ற ஜீவிதம். யோசித்து டிசைட் செய். ஜஸ்ட் என்ஜாய் தி மொமெண்ட். மற்றதை பின்னே நோக்காம். பட் ஒன்ஸ் டிசைடட் ஆ குட்டிக்கு பில்லர் போல நிற்கணும். மனசிலாக்குகா? சரி அச்சா, வைக்கட்டே? டேக் கேர். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் வேற யாருன்னு தெரியாம? அச்சன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் தான், ஸோ நோ வரிஸ். அம்மா தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஐயோ, ஹே, நல்லவா தான், பட் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பா. அச்சன் எனக்கு ஃப்ரெண்டு போல. அம்மையும் அச்சனும் லவ் மேரேஜ். அம்மா விட வீட்டில் பயங்கர பிரச்சனை. அது பின்னே அம்மா அவள் வீட்டை விட்டு வந்துட்டா. கிட்டத்தட்ட 29 வருஷம் அவள் வீட்டை கான்டாக்ட் கூட பண்ணலை. அவங்களுக்கும் கோபம், இவளுக்கும் இறங்கி போக இல்லை. அவங்களுக்கு நான் வேண்டாம் அங்கில், எனக்கும் அவங்க வேண்டாம் போல ஒரு மைண்ட் செட். இன்னும் சொல்ல போனால் அம்மாவோட ஊர் பேர் கூட எனக்கு தெரியாது. அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட எதையும் சொன்னதில்லை. அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அச்சனும் எதுவும் சொல்ல மாட்டார். அவங்களுக்கு உலகமே அச்சன்தான். ஒருபாடு பிரேமம் அவங்க 2 பேருக்கும். ஒரு வகையில் அந்த பைத்தியக்காரத்தனமான பிரேமம் எனக்கு ஒருபாடு இஷ்டம். கேட்கவே நல்லா இருக்கே. ஆனால் இங்கே எல்லாம் லவ்னு பேச்சு வந்தாலே அறிவாள் தான் வரும். இல்லை, அப்படி ஒரு பயத்தை இன்னமும் விதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். அண்ணா 2 பேரும் அப்படித்தான் சொன்னாங்க. கார்த்தி மாமாவே அவங்க சொந்த அத்தை பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கு வீட்டில் அவ்வளோ பயந்தான். என் மனசை உடைச்சு சொல்லாமல் இருக்கிறது இது மட்டும்தான் காரணம் தங்கமே என்றவளுக்கு குரல் உடைந்தது. மலரே, என்னால் உனக்கு எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வேண்டாம்னு தோணுது தங்கம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. உன்னோடவே வாழ்க்கை மொத்தமும் இருக்கணும்னு தோணுது. ஆனாலும் நீ வேணுமா இல்லை இந்த வீடு வேணுமான்னு ஒரு சூழ்நிலை வந்துருமோன்னு பயமாக இருக்குது. எனக்கு இவங்க எல்லாரும் வேணும், அதே நேரம் நீயும் என்றவளுக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. இந்த சக்கரை பொண்ணே, கரையண்டா ப்ளீஸ். என் மனசுக்கு பிடிச்ச முதலும் கடைசியுமான ஆம்பளை நீங்களா இருந்துட்டா அதுவே இந்த வாழ்க்கைக்கு போதும் எனக்கு. ஒன்று மலரே, நான் இங்கே வந்திருக்கவே கூடாதில்லை. விதியை மாற்றி எழுதுகிற அளவு நமக்கு சக்தி இல்லையே.
நான் கிளம்பிரட்டுமா? மதுரையை விட்டு நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியலை என்றதும் கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டவளாய் முகத்தை அழுந்த துடைத்த வண்ணம் அவனது கண்களை நேராய் நோக்கி, இந்த கேரளத்து தங்கத்தை நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன். வாழ்க்கை முழுசும் உன்னோடே வாழ ஆசைப்படுறேன். விதி எனக்கு என்ன வச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் ஐ லவ் யூ என் தங்கமே என்றவள் மீண்டுமாய் கலங்கிய கண்களை மீறி புன்னகைத்தாள். நானும் மலருக்காக மட்டும் தன்னை யோசித்தது. இங்கே இந்த அழகான குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலரை என்னோட கொண்டு போகவும் வழி தெரியாமல் தான் அமைதியாகவே இருந்தேன். என் அச்சன் அம்மையிட பைத்தியக்காரத்தனமான பிரேமம் எனக்கும் என்ற மலர் மேலே உண்டு. எத்தனை வலிய பிரச்சனை வந்தாலும் நான் என்ற மலருக்காக நிற்கும். எந்த ஒரு நாளும் எனக்காக உன் குடும்பத்தை விட்டு வான்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாரோட ஆசீர்வாதத்தோட மலரோட அழகான சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே நான் உன் கழுத்தில் தாலி கட்டும். அதுக்கு எத்தனை வருஷமானாலும் நான் வெயிட் செய்யும். நான் என்னை பிரேமிக்கின்ற பொண்ணு மலரே என்றதை கூறியவனுக்கும் கேட்டவளுக்கும் மகிழ்ச்சி மிகுதியில் கண்கள் கலங்க உதட்டை அழகான புன்னகை நினைந்திருந்தது. சாரி, நீங்கள் சரியாக தான் இருந்தீங்க. என்னால் தான் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல. இன்னைக்கு நீ சொல்லலைனாலும் ஊருக்கு கிளம்பும்போது நானே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அச்சன்கிட்ட ஏன் பேச சொன்னேன்னு கூட எனக்கு தெரியலை. பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இவ்வளோதான் என் வர்த். இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லையா என்றவள் உதடு குவித்து காற்றை வெளியிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். மலர் என்ற சுந்தரி பொன்னல்லே, இனி எதுக்கும் கரையண்டா, சரியா? அழமாட்டேன் என்றவள் கண் சிமிட்டி அந்த கள்வனை மொத்தமாய் களவாடி கொண்டாள். கணியன் அவர்களை அழைப்பதாய் குணவதி குரல் கொடுக்க இருவருமாய் உள்ளே சென்றனர். தாத்தா வாப்பா, இந்தா இதை வாங்கிக்கோ என்றவர் வேட்டி சட்டை இருந்த தட்டை அவனிடம் நீட்டினார். எதுக்கு தாத்தா இதெல்லாம்? இந்த வருஷம் என் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் திருவிழாக்கு இருக்காங்க. எல்லாருக்கும் புது துணி எடுத்தோம். அதான் உனக்கும் கொடுக்குறேன், வாங்கிக்கோ என்றதும் அவர் பாதம் பணிந்தவனாய் புது உடையை வாங்கி கொண்டான். நாளைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம். எல்லாருமா புது துணி போட்டுட்டு போயிட்டு வாங்க. அறைக்குள் இருந்து இருவருமாய் பேசியபடி வெளியே வர கலைச்செல்வியும் தாமோதரனும் தங்களுக்குள் அர்த்தமாய் பார்த்து கொண்டனர். பாப்பா சொல்ல அத்தை. முகமெல்லாம் என்னவோ போல இருக்கே, என்னாச்சு? ஒன்றுமில்ல அத்தை, வெளியில் நின்றுட்டு இருந்தேனா தூசி விழுந்துருச்சு, ஒரே உறுத்தல். இப்போ பரவாயில்ல அத்தை. ஓ சரி. கார்த்தி நாளைக்கு வந்துடுவாரா ஆண்டி? ஆமாப்பா, நைட் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கான். ஓகே ஓகே. அவர் இல்லாமல் போர் அடிக்குது. கூடவே சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோமோ. பாத்தியாத்த, என் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வீட்டில் எல்லாருக்கும் இவர் ஃப்ரெண்டு. விடு பாப்பா, அவங்களும் கொஞ்ச நாள் எல்லாரோடையும் பழகட்டும். இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் இல்லைங்க? எனக்கே ஊருக்கு போய் ஹாஸ்பிட்டலில் செட்டில் ஆக நேரம் எடுக்கும் போல. அவ்வளவு நல்லா இருந்துச்சு என்று அவர்கள் போக்கில் பேசிக்கொண்ட மங்கைக்கு முகம் வாடிவிட்டது. அதை உணர்ந்தவனாய் முகுந்தன் சமாதானமாய் தலையசைத்து விழி மூடி திறந்தான். அனைவரிடமும் விடைபெற்று சற்று நேரத்தில் ஹோட்டல் அறைக்கு கிளம்பியவனை வழி அனுப்ப வாசலுக்கு வந்தாள் மங்கை. மலரே, நாளைக்கு ட்ரெஸ் உடுத்துமோ என்றவன் அவளது வாட்ஸ்அப் டிபியை காட்ட விழி விரித்தவளாய் தாவணி என்றவள் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். அதில் முகுந்தனின் புன்னகை விரிவடைய மகிழ்ச்சியாய் கையசைத்து கிளம்பியிருந்தான். அறைக்குள் வந்தவளுக்கு மனம் நிகழ்ச்சியில் திளைத்திருந்தது. சரியாய் அந்த நேரம் குணவதி கையில் அரைத்த மருதாணியோடு அங்கு வந்தாள். கண்ணு சொல்லுமா, மருதாணி வச்சு விடுறேன் வா. இந்தாமா என்றவள் கையை கொடுத்து விட்டு தாயின் மடியில் படுத்து கொண்டாள். ஏன்மா? சொல்லு கண்ணு. இல்லை, அப்பாவை உனக்கு எப்படி பிடிச்சது? நான் அவர் முகத்தையே கல்யாணம் முடிஞ்சு 10 நாளைக்கு அப்புறம் தான் பார்த்தேன். இதில் எங்கே பிடிக்கிறதெல்லாம்? அப்படி இல்லைம்மா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குமே. அதெல்லாம் தெரியலையே. ஆனால் திருமாவை உண்டாகியிருந்தப்போ சீமந்தம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு போனப்போ அப்படி ஒரு அழுகையாக வந்தது. எல்லாரும் எதுவும் சொல்லுவாங்களோன்னு பல்லை கடிச்சிட்டு பொறுத்திருந்தேன். அப்போ தோணுச்சு, இவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு. சித்திக்கும் அப்படிதானா? அப்பாவை விட சித்தப்பா இன்னும் கோவக்காரரு. அதனால் கொஞ்ச நாள் உன் சித்தி சித்தப்பாவை பார்த்தாலே தலைதெறிக்க ஓடுவா. அப்புறம்தான் அவர் சுபாவம் புரிஞ்சிட்டு அவன் மேலே பாசமாக இருக்கிறதை புரிஞ்சிட்டு நடக்க ஆரம்பித்தான். ஏன் கண்ணு இதெல்லாம் கேட்குற? இல்லை, நாளைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் இல்லை, அதான் இதெல்லாம் தோணுச்சு. சொக்கநாதரை பார்த்த உடனே மீனாட்சிக்கு இவர் தான் நம்ம கணவர்னு தெரிஞ்சிருக்குமாமே. அப்படியெல்லாம் நடக்குமா? அவங்க எல்லாம் சாமி இல்லையா?
அதுவும் இல்லாமல் கடவுள் யாரையும் காரணம் இல்லாமல் சந்திக்க வைக்கிறதும் இல்லை, வாழ்க்கையில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை கண்ணு என்றதை கேட்டவாறு தன்னவனை பற்றிய சிந்தனைக்குள் தொலைந்து போனாள் மங்கை. நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.